ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் அதில பார்த்தீங்கன்னா, புதுக்கவிதை அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல நான் பிச்சமூர்த்தி, சீசு செல்லப்பா, தருமு சிவராமு, பசுவையா, ரா மீனாட்சி, சி மணி, சிற்பி, மு மேத்தா, ஈரோடு தமிழன்பன், கலாப்ரியா, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள். இவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம புதுக்கவிதை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க. புதுக்கவிதையின் தோற்றம். அதாவது எதுகை மோனை தனிச்சொல் என்னும் மரபுகளின்றி சீர்தலை கட்டுப்பாடின்றி கருத்துக்களை வெளிப்படுத்துவது புதுக்கவிதையாகும். புதுக்கவிதையின் வேறு பெயர்கள்: வசனக் கவிதை, யாப்பில்லா கவிதை, இலகு கவிதை, கட்டிலடங்கா கவிதை, உரைப்பா, உரைக்கவிதை. இதெல்லாமே புதுக்கவிதையோட வேறு பெயர்கள். இதை கூட கேள்வியா கேட்க வாய்ப்பு இருக்கு. யாப்பில்லா கவிதை என்று குறிக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் புதுக்கவிதை தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1910ஆம் ஆண்டு வால்ட் விட்மன் அப்படிங்கிற ஒரு புள்ளின் இதழ் அப்படிங்கிற ஒரு கவிதையை வெளியிட்டாரு. அதாவது லீவ்ஸ் ஆஃப் கிராப்ஸ் அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டாரு. அந்த நூல் தான் புதுக்கவிதைக்கு ஒரு தொடக்கமா இருந்தது. வால்ட் விட்மனை தொடர்ந்து இந்த புதுக்கவிதைக்கு ஆக்கம் தந்தவர்கள் யார் யாருன்னா, எஸ்ரா பவுண்ட், டி எலியட். இவங்க 2 பேருமே புதுக்கவிதைக்கு வால்ட் விட்மனுக்கு அப்புறம் ஒரு தொடக்கத்த குடுத்திருக்காங்க. டி.எஸ். எலியட் எழுதிய பால்நிலம் என்ற நூலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இதுவே புதுக்கவிதையின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழில் புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் யாருன்னா பாரதியார். பாரதியார் தான் தமிழ்ல புதுக்கவிதை அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாரு. தமிழில் கவிதைகளை முதலாக உலகளாவிய பார்வை வழங்கியவர் பாரதியார். பாரதி எழுதிய புதுக்கவிதை காட்சி என்ற தலைப்பில் வெளியானது. புதுக்கவிதையின் முன்னோடி பிதாமகன் என்று அழைக்கப்படுவோர் நா பிச்சமூர்த்தி. நா பிச்சமூர்த்திங்கிறவர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன். புதுக்கவிதையின் முன்னோடி அப்படிங்கிறவர் யாருன்னா நா பிச்சமூர்த்தி. முதலில் புதுக்கவிதை வெளியிட்ட இதழ் பி.எஸ். ராமையாவின் மணிக்கொடி. மணிக்கொடி அப்படிங்கிற ஒரு இதழில் தான் முதல்ல புதுக்கவிதை வெளியானது. புதுக்கவிதைக்கு அடிப்படையாக இருந்த இதழ்கள் எழுத்து காலமோகினி, நடை, கசரதபர, வானம்பாடி. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் வல்லிக்கண்ணன். வல்லிக்கண்ணன் அப்படிங்கிறவர் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் தான். இவரை பத்தி கண்டிப்பா கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. புதுக்கவிதை இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் தேவிரா என்கிற ராஜேந்திரன். சங்ககால இலக்கியமான கலித்தொகையில் முல்லைக்கலியில் சோழன் நல்லுருத்திரனாரால் புதுக்கவிதையின் விதை விதைக்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் பாரதியார். பாரதியின் சந்திரிகை யான் என்ற கவிதை சானட் என்ற ஆங்கில கவிதை வடிவைச் சார்ந்ததாகும். புதுக்கவிதையை உரைப்பா என கூறியவர் பெருஞ்சித்திரனார். புதுக்கவிதையை உரைவீச்சு என்று கூறியவர் சாலை இளந்திரையன். புதுக்கவிதையை சொற்கோலம் என்று கூறியவர் கண்ணதாசன். தமிழ் இலக்கிய உலகில் மரபு கவிதையின் பெரும்பகுதி இடத்தை பற்றி கொண்டது புதுக்கவிதை. மன உணர்வுகளை மிகுதியாக பாடியவர்கள் எழுத்துக்கால கவிஞர்கள். சமுதாய உணர்வுகளை மிகுதியாக பாடியவர்கள் வானம்பாடி கவிஞர்கள். எழுத்துக்கால கவிஞர்கள் அகநிலை கவிஞர்கள் எனவும், வானம்பாடி கவிஞர்கள் புறநிலை கவிஞர்கள் எனவும் போற்றப்படுகின்றனர். புதுக்கவிதையின் வளர்ச்சியை பத்தி பார்க்கலாம். புதுக்கவிதை வளர்ச்சியை 3 கட்டங்களாக பிரிக்கலாம். மணிக்கொடி காலம், எழுத்து பரம்பரை, வானம்பாடி பரம்பரை. 1930 முதல் 45 வரை மணிக்கொடி காலம் அப்படிங்கிறாங்க. 1945 முதல் 1970 வரை எழுத்துக்கால பரம்பரை அப்படிங்கிறாங்க. 1971 முதல் பிந்தைய காலம் வானம்பாடி பரம்பரை அப்படின்னு சொல்றாங்க. அதான் 3 காலமா பிரிக்கிறாங்க. மணிக்கொடி காலம். மணிக்கொடி காலத்துல எல்லாம் யாரெல்லாம் எழுதுனாங்க, பாடல் எழுதுனாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நா. பிச்சமூர்த்தி, கு.ப. ராசகோபாலன், புதுமை பித்தன், கா.நா. சுப்பிரமணியன், வல்லிக்கண்ணன். இவங்க எல்லாமே மணிக்கொடி காலத்துல வாழ்ந்ததா சொல்றாங்க. எழுத்துக்கால கவிஞர்கள் எஸ். வைத்தீஸ்வரன், தருமு சிவராமு, மணி, சீசு செல்லப்பா. வானம்பாடி காலம். வானம்பாடி காலத்துல ஈரோடு தமிழன்பன், மு மேத்தா, மீரா, சிற்பி பாலசுப்ரமணியன், வாலி, அப்துல் ரகுமான், இன்குலாப், வைரமுத்து, புவியரசு, நா. காமராசன், கங்கை கொண்டான், தமிழ்நாடான், அக்னிபுத்திரன், சக்தி கனல், ரவீந்திரன், ஞானி, பா. ஜெயப்பிரகாசம், பிரபஞ்சன், பாலா, கோ. ராசராம். இவங்க எல்லாமே வானம்பாடி காலத்துல
வாழ்ந்ததா சொல்லி சொல்றாங்க. இதுதான் புதுக்கவிதையின் ஒரு தோற்றம். இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதுல கண்டிப்பா கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. நாம அடுத்து பிச்சமூர்த்தி பத்தி பார்க்கலாம். பிச்சமூர்த்தி. இவரோட இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். இவருடைய ஊர் கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா, 15/8/1900 முதல் 4/12/1976 வரை வாழ்ந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் யாருன்னா, நடேச தீட்சிதர், காமாட்சி அம்மாள். இவர் இயற்றிய நூல்கள் கதைகள், மரபுக் கவிதைகள், புதுக்கவிதைகள், ஓரங்க நாடகங்கள், காதல், கிளிக்கூண்டு, காட்டுவாத்து, கிளிக்குஞ்சு, பூக்காரி, வழித்துணை, காக்கையும் கிளியும். இதுல 10 கதைகளின் தொகுப்பு இருக்கு. இவருடைய பத்திரிகை பணிகளை பத்தி பார்க்கலாம். அனுமன், நவேந்தியா. நவேந்தியால துணையாசிரியரா வேலை செஞ்சிருக்காரு. ஷேக்ஸ்பியர் சங்கம் இதுல கதையாசிரியரா வேலை செஞ்சிருக்காரு. இவருடைய சிறு பெயர் பார்த்தீங்கன்னா பிக்ஸி. பிக்ஸி என்று அழைக்கப்படுவோர் யாருன்னு கேட்பாங்க. பிச்சமூர்த்தி. இவருடைய சிறப்புகளை பத்தி பார்க்கலாம். பாரதிக்கு பின் கவிதை மரபில் மாற்றம் விளைவித்த கவிதைகள் பிச்சமூர்த்தி கவிதைகள். பிச்சமூர்த்தியின் கவிதைகளின் எண்ணிக்கை 3. 1924 முதல் 1938 வரை வழக்கறிஞராக பணியாற்றினார். 1938 முதல் 1954 வரை கோயில் நிர்வாக அலுவலராக பணியாற்றியிருக்காரு. பிச்சமூர்த்தி 15/8/1900 முதல் 1974 வரை அண்மை தமிழ் இலக்கிய முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர். தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு மற்றும் மராட்டி மொழிகளில் ஹரிகாத கலாட்சோபம் செய்யும் அளவிற்கு தேர்ச்சி பெற்றவர் பிச்சமூர்த்தி. சைவ புராண பிரசங்கங்கள் செய்தவர் பிச்சமூர்த்தி. பிச்சமூர்த்தி கும்பகோணத்தில் தன் பள்ளி படிப்பை, கல்லூரி படிப்பையும் முடித்தார். தத்துவத்தில் பட்டம் பெற்று சென்னை சட்டக்கல்லூரியில் வழக்கறிஞர் பட்டம் பெற்றார். நவ இந்திய பத்திரிகையில் சிறிது காலம் பணியாற்றியவர் பிச்சமூர்த்தி. சுதேசமித்திரன், சுதந்திர சங்கு, தினமணி, மணிக்கொடி போன்ற பத்திரிகைகளில் கவிதை எழுதியவர் பிச்சமூர்த்தி. இவர் இந்த இதழில் எல்லாமே கவிதை எழுதியிருக்காரு. உலகில் தோன்றிய உயிர்கள் அனைத்திற்கும் முதல்வனாக விளங்குவது ஞாயிறு என பாடியவர் பிச்சமூர்த்தி. பிச்சமூர்த்தியின் சிறுகதை படைப்புகளை பத்தி பார்க்கலாம். 18ஆம் பெருக்கு, மோகினி, மாங்காய் தலை, காபூலி குழந்தைகள், விஜயதசமி இதெல்லாமே அவரோட சிறுகதை படைப்புகள். அற்பமான பெயர்களை கொண்டு அழைத்தால் காலன் அழைத்துச் செல்ல மாட்டான் என்ற நம்பிக்கையின் காரணமாக இவரை பிச்சை என்று அழைத்தனர். பின்னாளில் பிச்சை மூர்த்தி ஆனது. ஸ்ரீ ராமானுஜர் என்னும் திரைப்படத்தில் ஆளவந்தார் வேடமிட்டு நடித்தவர் பிச்சமூர்த்தி. ஆன்மீக விஷயங்களில் துறவிலும் நாட்டம் கொண்டவர் பிச்சமூர்த்தி. இவரின் படைப்புகள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. பிச்சமூர்த்தி படைச்ச எல்லாருமே எழுதிய நூல்கள், இதழ்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. பாரதி காட்சி என்ற பாடல் மூலம் வசன கவிதை தொடங்கினார். அதனை புதுக்கவிதை இயக்கமாக தோற்றுவித்தவர் பிச்சமூர்த்தி. வால்ட் விட்மன், பாரதி ஆகியோரை முன்னோடியாக கொண்டவர் பிச்சமூர்த்தி. மணிக்கொடி, காலமோகினி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் கவிதை எழுதியிருக்காரு. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை ஆனந்தா 1938 மணிக்கொடியில் வெளியானது. 1934 காதல் என்ற இவர்த்த முதல் கவிதை வெளியானது. 1937 கிளிக்கூண்டு தினமணி கதிரில் வெளியானது. 1962 35 கவிதைகள் அடங்கிய காட்டுவாத்து என்ற கவிதை தொகுப்பு வெளிவந்தது. மேற்கோள்களை பத்தி பார்க்கலாம். நீ தந்த கனி இது, நீ தந்த கரும்பிது, நீ தந்த நெற்கதிர் இது அப்படின்ட்டு பிச்சமூர்த்தி பாடியிருக்காரு. நீயன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியுண்டோ நிலவுண்டோ அப்படின்ட்டு பாடியிருக்காரு. காமனை எரித்த ருத்ரன் கண் சிமிட்டில் தணிந்து போவான் அப்படின்ட்டு பிச்சமூர்த்தி பாடியிருக்காரு. புகழுரைகளை பத்தி பார்க்கலாம். புதுக்கவிதையின் இரட்டையர்கள் பிச்சமூர்த்தி, கூபா ராசகோபாலன் என கூறியவர் வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதையின் இரட்டையர்கள் பிச்சமூர்த்தி, கூபா ராசகோபாலன் என கூறியவர் வள்ளிக்கண்ணன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு புதுக்கவிதையை பத்தி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டன் அழுத்திக்கிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.